நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து இறுதி கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 5 நாட்களினால் எங்கள் பிரச்சார பணிகள் நிறைவுறுகின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பொலிகண்டியிலே அந்த நமக்கு நாமே என்ற பிரச்சார பணியை ஆரம்பித்து 8 மாவட்டங்களிலும் நாங்கள் சென்று பொத்திவிலே அதை நிறைவு செய்திருக்கின்றோம். அதைவிட இப்பொழுது பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடல் என்று எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், பொது அமைப்பில் இருக்கக்கூடிய 83 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் அவர்களின் பிரச்சார பணிகள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதேவேளை எங்கள் ஆதரவாளர்கள் ஏறக்குறைய 3000 தொடக்கம் 4000 தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலும் 8 மாவட்டங்களிலும் அந்த பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதைவிட தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் பற்றாளர்கள், தமிழ் செயற்பாட்டாளர்கள், தமிழ் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பலர் அந்த பிரச்சாரங்களிலே எங்களை வருமாறும் அழைத்திருக்கின்றார்கள். மலையகத்தை பொறுத்த மட்டும் மலையக மக்களும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சார பணிகளை தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது சில தப்பான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் மக்களிடம், எதிர்வருகின்ற இந்த 21ஆம் தேதி சங்கு சின்னம், அதாவது பொது வேட்பாளராக எனது பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அடையாளமாக என்னை நிறுத்தப்பட்டிருந்தாலும், அதன் தேர்தல் சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும், அதற்கு மாத்திரமே புள்ளடி போட வேண்டும் என்பதுதான் பொது கட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆனால் சிலர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு இன்னும் விரும்பிய XYZ யாராவதுக்கு வாக்களிக்கலாம் என்கின்ற விடயத்தை கூறுகின்றார்கள். அது எக்காரணம் கொண்டும் எங்களால் கூறப்படவில்லை, பொது கட்டமைப்பால் கூறப்படவில்லை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அதில் தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் நிராகரிக்க வேண்டியது பேரினவாத சிங்கள வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் யாரையும் எங்களுடன் சேர்ந்து கோர்த்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இவருக்கும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம். அவ்வாறான கருத்துக்கள் வருகின்றதை நாங்கள் வன்மையாக கருத்துக்களை சொல்லுகின்றவர்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த கருத்துக்களை கேட்பவர்களும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலே காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும். இப்பொழுது எவருமே 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்பு கடை வைப்பது போன்று, கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே தென்பகுதியிலே இருந்து மிட்டாய் கடை வைப்பது போன்று இப்பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது தமிழர்கள் அதுக்கு முகவர்களாக செயல்படுகின்றார்கள். ஆகவே அந்த முகவர்களாக செயல்படுகின்றவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நடத்துகின்ற போது அதை குழப்புகின்ற விடயமாக அவர்கள் செயல்படக்கூடாது. இன்னும் இருப்பது 7 நாட்கள் இருக்கின்றது. அந்த 7 நாட்களுக்குள்ளாவது அந்த மனம் மாறி நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக வர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்தது வாக்களிக்கின்ற போது வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற 18வது இடத்திலே சங்கு சின்னம் இருக்கின்றது. அந்த சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் ஒரு புள்ளடி போட்டுவிட்டால் போதும், அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட்டு வேறு விதமான கருத்துக்களை கேட்டு அந்த வாக்குச்சீட்டை குழப்புகின்ற நடவடிக்கையிலும் பலர் ஈடுபடுகின்றார்கள். பலர் சயித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் சில விடயங்களிலே சில இடங்களிலே கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து விட்டு அவர்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அது நாங்கள் கூறவில்லை. உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அவ்வாறான நிலைப்பாட்டிலே இல்லை. அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கவும் தயாராக இல்லை. எனவே எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். இருக்கின்ற இந்த 18 நாட்களுக்குள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது
தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது. தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தங்களை தாங்களே முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நான் அவ்வாறல்ல. நான் என்னை முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. இனத்தை முதன்மைப்படுத்தித்தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம். எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். மக்களை குழப்புகின்றவர்கள் தான் பல்வேறுபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள். பல்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொது கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள். எவரும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை. மூன்றாவது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த 5 நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். அதற்கு முன்பு ஒரு அனாமதய துண்டு பிரசுரங்கள் எனது பேரில் கூட போடலாம் அல்லது எனது பேரில் சமூக வலைத்தளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம். அது என்னவென்றால், அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் அல்லது பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார். அல்லது அதில் இருந்து அவர் விலகிவிட்டார் அல்லது அவர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும், பொய்கள் வரும். அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன். உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துக்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆகவே இந்த துண்டு பிரசுரங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பெயரை போட்டு இப்பொழுது AI தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கதைப்பது போன்று கூட வரலாம். அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதானம் அளிக்க வேண்டும், பொதுமக்களும் அவதானம் அளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்தில் இருக்கின்றோம். ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. இன்னும் இருக்கின்ற அந்த 5 நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள். 22ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம். நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உங்களை தமிழரசு கட்சியிலிருந்து உங்களை ஒரு பொது வேட்பாளராக நடத்தியிருக்கிறார். தமிழரசு கட்சிகளே இப்போ கடந்த ஒரு சில வார காலமாக மாறி யாருக்கு வாக்களிப்பது என்பது பொருள் அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் முட்டி மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் திருவண்ணாமலை மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் தங்களுடைய கிளைக்குழுக்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக முடிவெடுத்தது. ஆனால் நேற்று மீளவும் தமிழரசு கட்சி தங்கள் முடிவில் மாற்றம் என்று சொல்லியிருக்கிறது. 15ஆம் தேதி பொதுக்கூட்டம் கொண்டிருக்கிறது. அதில் முடிவெடுக்கப்படும் என்று செய்திகள் வெளியிட்டது. இவர்களுக்கு உங்களது கட்சிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி? நீங்கள் கூறுகின்ற விடயமே தவறான கருத்து என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்த முடிவை தமிழரசு கட்சியாக காட்டப்படுகின்றது. அதில் தெளிவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறுதியாக நடந்த 5 பேர் கொண்டு ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றதாக அறிந்திருந்தேன். நான் ஊடகங்களில் பார்த்தேன். அதில் கலந்து கொண்ட எமது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினால் பொதுச்சபையினால் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞானம் சிறிதரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த கருத்து மிகவும் தவறானது, அவ்வாறான முடிவெடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். தான் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக சொல்வதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த இலங்கை தமிழரசு கட்சி என்ற பெயரை சிலர் பாவிக்கின்றார்கள். அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் அந்த இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவிசேனது ராஜ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞானம் சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறு எங்கள் வட மாகாணத்திலேயும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் கூறப்பட்ட விடயம் ஏற்கனவே என்னவென்றால், இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லையால் அது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை. ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை. நான் நினைக்கின்றேன், ஒரு தனிப்பட்ட குரோத காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவித்திருக்கின்றார்கள் என்றால் சைத் பிரேமதாசாவை கருவியாக எடுத்திருக்கின்றார்கள். அந்த கருவிக்கு பின்னும் இன்னும் பல விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே நான் இந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த முடிவை எடுத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்ததாகத்தான் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதே நேரம் கிழக்கில் பிள்ளையான் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பொது வேட்பாளர் என்பது ஒரு தேவையற்ற விடயம்.
கிழக்கிலே அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்கும் ஒரு அமைச்சு பதவி 2 அமைச்சு பதவிகள் எடுக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவை, அதுக்காகவே நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை இதை நீங்கள் கிழக்கு மாகாண மகன் என்ற வகையில் நீங்கள் இதை எவ்வாறு? இல்லை, அவர் அது மாற்றம் சொல்லவில்லை. இது யாழ்ப்பாணத்தாக்கு பின்னால் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனை என்றால் அவருக்கு யாழ்ப்பாணத்தாக்கள் தான் முகவரி கொடுத்தது. முதலாவது அவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் போராடிய போரு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அவருக்கே சுயமாக கட்சியின் பேர் வைக்க முடியவில்லை. தலைவர் பிரபாகரன் வைத்த பேரைத்தான் விடுதலை புலிகள் என்ற பேரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று வைத்திருக்கிறார். அது கூட சுயமாக அவர் செய்யவில்லை. அவரின் கருத்து இதை அவர் மேல் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். தனது நோக்கம் அமைச்சர் பதவியும் அபிவிருத்தியும் என்பது அது அவரின் கருத்து. அதற்காக போட்டியிடுங்கள் என்று மக்களிடம் கூறுகின்றார். மக்கள் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்றால் நானும் அம்பாறை மாவட்டத்தில் சென்று பிரச்சாரம் செய்ததான், மட்டக்களப்பு எல்லா இடங்களிலும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு பிரச்சாரம் என்பது பிரதேச ரீதியாக பிரதேச வேறுபாடுகளை வைத்து தங்களை அபிவிருத்தி நாயர்களாக காட்டி தாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கூறுகின்ற விடயமெல்லாம், அவர்களுக்கு கதைக்கின்ற விடயமெல்லாம் அபிவிருத்தியை, ஊழல், இதைத்தான் எல்லாரும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவரின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னால் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் 75 வருடங்களாக சுயநிர்ணய உரிமைக்காக தந்தை செல்வா தொடக்கம் ஆயுத போராட்ட காலம், தலைவர் பிரபாகரனின் காலம் என்று இப்போ இராஜதந்திர ரீதியாக எங்கள் பயணம் சென்று விட்டது. ஆகவே இதுக்கான தீர்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் காணுகின்ற வெற்றி என்னவென்றால், இந்த பொது வேட்பாளர் அறிவித்ததற்கு பிறகு நாங்கள் அவதானிக்கின்ற விடயம், இல்லை நீங்கள் அவதானிக்கின்ற விடயம் என்னவென்றால், இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் இருந்தது, இப்பொழுது ஒற்றுமையாக வந்திருக்கின்றது ஒரு விடயம். இதுபோன்று புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த அமைப்புகள் பல பேர் பல கருத்துக்களிலிருந்து விடுபட்டிருந்தார்கள், அவர்களும் ஒரு கோட்டிலே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ சந்திரகாந்தன் அவர்கள் கூறிய என்ற கருத்து, அவர் அந்த கருத்தை கூறுவதை நாங்கள் செய்தியாக பார்க்க முடியாது. அவர் அதை கூறாமல் தமிழ் தேசியத்தில் நாங்கள் விடுதலைக்காக போராடி இருக்கின்றோம், நிச்சயமாக இப்படி பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் என்றால் தான் அதை செய்தியாக பார்க்கலாம். ஆகவே இதெல்லாம் செய்தியும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது ஐநாவின் கூட்டத்தொடர் ஆரம்பித்திருக்கின்றது. அதில் இலங்கை தொடர்பான விவாதம் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இருக்கிற இலங்கையில் இடம்பெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலை அடுத்து அதன் முடிவுகளின் அடிப்படையில் 2 வருட கால அவகாசம் கொடுப்பதற்கான ஒரு தேவைப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் இந்த இவ்வாறான செய்தி வெளியாக இருக்கிற நிலையில் நீங்கள் தமிழ் மக்கள் தொடர்பில் ஒரு வேட்பாளர், பொது வேட்பாளர் என்ற வகையில் என்னத்தை கூற வேண்டும்? இப்பொழுது ஐநா மனித உரிமை 56வது கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து இங்கிருந்து எங்கள் வடகிழக்கில் இருந்து போன காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் ஜெனீவாவிலிருந்து பகிரங்கமாக கோரிக்கை விடுகின்றார்கள். இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மண்ணிலே இருந்து இப்பொழுது நான் விட்டதை நான் இப்பொழுது செய்தியிலே பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த தொடர்ச்சியாக நீங்கள் 2 வருடம் பிற்போடுவது, ஒரு வருடம் பிற்போடுவது என்பது சர்வதேசமும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதே சர்வதேசம்தான் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து எங்கள் இனப்படுகொலை செய்தவர்களும் அந்த சர்வதேச நாட்டில் இருக்கக்கூடிய 22 அமைப்புகள். ஆகவே இந்த அமைப்புகள் செய்கின்ற போது எங்கள் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார். இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு உரையாற்றியதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் கேன்சாட்டிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சர்வதேசம் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவரிடம் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அல்லது விடுதலை புலிகள் அமைப்பை நாங்கள் மௌனிக்க செய்ய விடுவோம் அல்லது அதை அடக்கி விடுவோம், ஆனால் ஜனாதிபதி மூலமாக இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நாங்கள் உத்தரவாதமாக நாங்கள் செயற்படுவோம் என்று சம்பந்தனையாவிடம் கூறியதாக நான் கூறவில்லை, சம்பந்தனையா கூறியிருந்தார். ஆனால் அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அந்த சர்வதேச நாடுகள் எடுத்த உத்வேகம், கொடுத்த உதவிகளை விட சர்வதேசம் எங்களையும் ஏமாத்திருக்கின்றது என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இதுவரை அதே சர்வதேசம் இருக்கின்ற ஜனாதிபதிகளிடம் கேட்டு நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், ஆயுத போராட்டத்துக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுங்கள் என்று இதுவரை வாய் திறக்கவில்லை. ஆகவே அந்த நிலையில் தான் இப்பொழுது நீங்கள் அந்த 56வது கூட்டத்தொடரிலும் பலர் அழுத்தம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை அந்த அழுத்தம் என்பது நீங்கள் கூறியது போன்ற ஒரு உத்வேகம் பெற்றிருக்கின்றது என்றால், அங்கு அந்த ஐநா மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கிருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால், அந்த கூட்டத்தொடரை வலுவூட்டுவதாக, தமிழ் மக்களின் தீர்வை கொண்டு வருவதற்காக இருந்தால் நாங்கள் இந்த வாக்களிப்பு மூலமாக அதுக்கு ஒரு வலுவூட்டுவது மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன்.